சைபர் செக்யூரிட்டி துறையில் உங்கள் தொழில் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பு இப்போது யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீநாதன் ஜனகில்லை. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். லங்காஸ்ட்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். நேற்றைய நிகழ்ச்சியின் நிறைவில் நான் கூறியிருந்தேன், நேற்றைய செய்திகளுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவற்றை அந்த காணொளிக்கு கீழே கமெண்ட் செய்யுங்கள் என்று சொல்லியிருந்த நிலையில் நிறைய பேர் ஏராளமானோர் கமெண்ட் செய்திருக்கிறீர்கள். முதலில் இன்றைய நிகழ்ச்சியில் அந்த கமெண்ட்ஸை வாசித்துவிட்டு இன்றைய தினத்தின் முக்கிய செய்திக்கு நாங்கள் செல்லலாம். அந்த வகையில் முதலாவது கமெண்ட் இப்படி இருக்கின்றது: அநேகமான விகாரைகளில் இந்த விளையாட்டுக்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது என்று ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல இவர்களா அந்த புனிதரான புத்தர் வழி வந்தவர்கள்? மேலும் மற்றவருக்கும் சரியான விசாரணை நடைபெற வேண்டும். தமிழ் கைதிகளுக்கு நடைபெற்றது போல் பின் சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும். போதிய அளவு நாள் உள்ளுக்குள் இருப்பதில் என்ன பிரச்சனை அப்பா? தமிழ் கைதிகள் எத்தனை ஆண்டுகள் விசாரணை இன்றியே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற ஒரு கமெண்ட்டும் இருக்கின்றது. இலங்கையில் குற்றவாளிகள் நீதிமன்றத்திற்கு வரும்போது சிரித்த முகத்தோடு வந்து போறாங்க, இது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் அவர்களுடைய அந்த பயம் இல்லை என்பதை அப்படித்தான் அவர்கள் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சரியான பயம். வெளியே என்னத்தான் ஆட்டம் காட்டினாலும் கூட விசாரணைகள் என்று வந்தவுடன் கைதானதுமே உள்ளே அவர்கள் மிகுந்த பயத்தில் தான் இருக்கின்றார்கள். காலை பிடித்து கதரை அழுது மன்னிப்பெல்லாம் கேட்பார்கள். செய்த அநியாயங்கள் எல்லாம் மன்னிக்க முடியாத அளவுக்கு மோசமான செயல்கள், படுபாதக செயல்கள். ஆனால் இந்த விசாரணைகள் என்று வந்தவுடன் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டு நான் இனி செய்ய மாட்டேன், என்னை விடுங்கள் என்று அப்படித்தான் இந்த பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சண்டித்தனம் காட்டுபவர்கள். அவர்களுடைய உண்மை நிலை அதுதான். ஆனால் இப்படி வெளியே வரும்போது அந்த போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போடப்பட்டிருக்கும். அவர்களுடன் வெளியே வரும்போது கொஞ்சம் கெத்தாக, பயப்படாததை போல காண்பித்துக் கொள்வார்கள். அதெல்லாம் நடிப்பு தான். பழைய அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் துணையுடனும் தான் இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுள்ளது என்பது உண்மை. நிச்சயமாக இன்று கூட ஒரு தகவல் கிடைத்திருந்தது. அமைச்சர் சுனில் வட்டகள கூட தெரிவித்திருந்தார். ஏற்கனவே பழைய கடந்த கால ஆட்சிகளின் போது அரசியல்வாதிகள் அவர்கள் தான் இந்த போதை பொருள் எல்லாம் இலங்கைக்கு கொண்டு வர முழுமையான ஒத்துழைப்பு ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இவர்கள் எல்லாம் தெரிந்து தான் நடந்திருக்கின்றது. குறிப்பாக கேல்பத்ர பத்மேவினுடைய தொலைபேசியில் 9 அரசியல்வாதிகளுடைய தொலைபேசி இலக்கங்கள் இருந்திருக்கின்றது. அந்த 9 அரசியல்வாதிகளுடனும் நல்ல தொடர்பில் இருந்திருக்கின்றார் கேல்பத்ர பத்மே. என்ன தொடர்பு அது? யார் அந்த 9 பேர்? பெயர் விவரங்களுடன் விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எத்தனையோ உயிர்களை கொன்ற சுரேஷ் சாலை போன்ற ஒரு சாதாரண குற்றவாளியிடமும் விசாரணை செய்வார்களா என்று ஒருத்தர் கேட்டிருக்கின்றார். ஆம், இன்றைய தினத்திலும் சுரேஷ் சாலை சம்பந்தமான ஒரு செய்தி தான் இருக்கின்றது. நான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசித்து முடித்துவிட்டு சுரேஷ் சாலை சம்பந்தமான அந்த செய்திக்கு சொல்லலாம். நிறைய பொய் சொல்லி இருக்கின்றார். அதாவது விசாரணைகளை எல்லாம் வேறு ஒரு திசைக்கு திருப்பி இருக்கின்றார். அது சம்பந்தமான சில தகவல்கள், அதாவது சட்டமா அதிபர் திணைக்களம் சுரேசலை சொன்ன பொய்கள், அவர் எப்படி பல விடயங்களை மூடி மறைத்திருக்கின்றார் என்பது குறித்து நீதிமன்றத்திலே பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த விடயங்களை நான் இந்த கமெண்ட்ஸ் வாசித்து முடித்தவுடன் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். இன்னும் ஒரு கமெண்ட் இப்படி இருக்கின்றது: ஒரு தலையும் சிக்காது, டோன்ட் வரி, எல்லாம் ஹாட் நியூஸ் மாத்திரம். ரகித ராஜபக்ச பிணை, மற்ற நபரும் பிணை, 1200 கோடி லஞ்சம் வாங்கியுள்ளார்கள். கரக்கட்டாவின் மனைவியிடம் இது ஒரு தமிழன் என்றால் பிணை கிடைக்குமா? ஆனந்த சுதாகரனை பற்றி இதிலும் பெரிய குற்றம் செய்தாரா? விமல் வீரவன்ச மனைவி பிணை. இவ்வாறு அனுர வந்தாலும் ஆண்டவர் வந்தாலும் இந்த நாடு உருப்படாது. சட்டம் ஒழுங்கு இனமதம் சார்பானதாக இருப்பதை போன்று
அவருடைய கருத்து இருக்கின்றது. அவர் குறிப்பிட்ட கதை அது. மயிர் நீர்ப்பின் உயிர் வாழா கவரிமான் என்று வள்ளுவரே கூறியிருக்கின்றாரே என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஒரு சில கமெண்ட்ஸ் ஒரே விடயத்தை மீண்டும் மீண்டும் சொல்வதை போன்று தெரிவதாக ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கின்றது. நிச்சயமாக அந்த நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்களை அந்த சிங்கள மொழியில் தான் எல்லாமே அங்கு பேசிக்கொள்வார்கள். ஆகவே அவற்றை தமிழுக்கு நாங்கள் மொழிபெயர்த்து அவற்றை சரியாக அடுத்தடுத்து அந்த விடயங்கள் என்ன பேசப்படுகின்றதோ அவற்றை தான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அப்படி சொல்லிக்கொண்டு போகும்போது ஒரு ஃப்ளோவில் சென்று கொண்டிருக்கும் போது சொன்ன விடயங்களே திரும்ப திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவர் தொலைபேசி இலக்கமும் கேட்டிருக்கின்றார். நீங்கள் இணையதளத்துக்கு சென்று எங்களுடைய லங்கா ஸ்ரீ ஊடக நிறுவனத்தின் தொலைபேசி இலக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது வாட்ஸ்அப் இலக்கங்களும் இருக்கின்றது, நீங்கள் அதனூடாக தொடர்பு கொள்ள முடியும். ரைட், அவைத்தான் நேற்றைய காணொளிக்கான மக்கள் கருத்தாக இருக்கின்றது. மக்களுடைய கமெண்ட்ஸ் அவைத்தான். அதனோடு சேர்த்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் முக்கியமான விடயத்தினை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது சுரேஷ் சலே சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். சுரேஷ் சலேவுக்கு நீதி கோரி ஒரு குழுவினர் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக அங்கு வருகை தருபவர்கள், அங்கு வந்து செல்பவர்களிடம் ஒரு துண்டு பிரசுரம் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் நிச்சயமாக எழுதியிருக்கும் சுரேஷ் சலே இந்த விதமான குற்றமும் செய்யாதவர், இந்த விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க தேவையில்லாத ஒருவர் தான், இப்படி இவர்கள் பழி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற கருத்துக்கள் தான் அந்த இருக்கின்றது துண்டில் இருக்கின்றது. பலரும் வாங்குகின்றார்கள், சிலர் வாங்காமல் அப்படியே செல்கின்றார்கள். ஒருவர் பார்த்து அதை வாசித்துவிட்டு அப்படியே கீழே போட்டுவிட்டு செல்கிறார். இன்னும் ஒருவர் அதை பார்த்து படித்துவிட்டு வாங்கியவரிடமே அந்த துண்டு பிரசுரத்தை கொடுத்து விட்டு செல்கின்றார். அப்படியான காட்சிகள் தான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது இந்த காணொளியில். நிச்சயமாக மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களுக்கு தெரியும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று. சோசியல் மீடியாவிலே நாங்கள் ஒரு சில பதிவுகளுக்கிலே சில கமெண்ட்ஸ், சில அந்த ரியாக்ஷன்ஸ் ரியாக்ஷன்கள் அதிகமாக இருக்கும். அப்படியெல்லாம் வைத்து பார்க்கும்போது அது சிறிய அளவு தான். ஆனாலும் கூட உண்மை நிலை அறிந்த மக்கள் இருக்கின்றார்கள். சுரேஷ் சலே இப்பொழுது விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும். அவர் எப்படியாப்பட்ட நடிப்பை செய்து கொண்டு அரங்கேற்றி கொண்டு இருக்கின்றார் என்பது எல்லோருக்குமே தெரிகிறது. அப்படி இருக்கும்போது தான் நீதிமன்றத்திலும் அவர் சொன்ன பொய்கள் சம்பந்தமாக சட்டம் அதிபர் திணைக்களம் சில விடயங்களை விளக்கி இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது அதை பார்க்கலாம். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சலே தாக்கல் செய்த தடுப்பு காவலுக்கு எதிரான ரிட் மனு நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஆதரவாக தாக்கல் செய்யப்பட்ட இடைமனுக்கள் அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும் என சட்டமாதிபர் திணைக்களம் தரப்பிலே முன்னிலையாகி வாதாடி வரும் சட்டத்தரணிகள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த இடை மனுக்களை தாக்கல் செய்தவர்கள் தங்கள் மனுக்களில் சுரேஷ் சலே தனது பிரதான மனுவில் முன்வைத்த அதே கருத்துக்களை, அதே வாதங்களைத்தான் மீண்டும் மீண்டும் முன்வைத்துள்ளதாக சட்டமாதிபர் தரப்பு தெரிவித்திருக்கிறது. சலே தரப்பின் முக்கிய வாதம் என்னவென்றால், 2019 ஜனவரி முதல் நவம்பர் வரை இந்தியாவில் பாதுகாப்பு பயிற்சியில் சுரேஷ் சலே இருந்ததால் ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற போது சுரேஷ் சலே இலங்கையில் இருக்கவில்லை என்பதைத்தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல முயற்சிக்கின்றார்கள். மேலும் ஈஸ்டர் தாக்குதலை சஹரான் அசீம் உள்ளிட்ட தௌஹீத் ஜமாத் குழுவினர் ISIS ஆதரவுடன் நடத்தியதாக விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு சுரேஷ் சலே உதவியதாக போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சுரேஷ் சலே தரப்பு சட்டத்தரணிகள், அவர் தரப்பினர் வாதிட்டு வருகின்றார்கள். ஆனால் சட்டமா அதிபர் தரப்பு என்ன சொல்கின்றது என்றால், சுரேஷ் சலே விசாரணையாளர்களுக்கு முரண்பட்ட மற்றும் தவறான தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டி இருக்கின்றது. 90 நாட்களில் 72 நாட்கள் வைத்தியசாலையில், அதில் இந்த விசாரணைகள் சரியாக கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றது, முன்னகர்த்தி கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றது ஒரு பக்கம். அடுத்து விசாரணையாளர்களிடம் இவர் சொல்கின்ற தகவல்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு கதை, தற்பொழுது ஒரு கதை, ஒன்றுக்கொன்று முரண்பட்ட வகையில் இருப்பதால் ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கின்றது சுரேஷ் சலேவினுடைய இந்த விசாரணைகளில். காரணம் சுரேஷ் சலே தான் அதுக்கு பிரதான காரணம். அவருக்கு ஆதரவாக
இப்படி வெளியே பலரும் ஆதரவு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் கூடாரம் அமைத்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அவர்களுக்கு இப்பொழுது வேலை பிழைக்கப் போகின்றது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவன்ச, சுகீஸ்வர பண்டார, இப்படி முக்கியமான பலர், திலீப் ஜாய்வீர, இவர்களுக்கெல்லாம் சட்ட நடவடிக்கை மிக விரைவிலே முன்னெடுக்கப்படத்தான் இருக்கின்றது. ரைட். இந்த சுரேஷ் சலே என்ன முரண்பாடான கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதாவது அவரது வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் கடவுச்சீட்டு தொடர்பான தகவல்களில் முரண்பாடுகள் இருப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அதாவது இவர் குறிப்பிடுகின்றார், ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற அல்லது அதற்கு முன்பதாகவும் சரி அடுத்ததாகவும் சரி நான் இலங்கையிலேயே இருக்கவில்லை, இந்தியாவில் ஒரு பயிற்சியில் ஈடுபட்டிருந்தேன் என்பதைத்தான் சுரேஷ் சலேவும் சரி சுரேஷ் சலே தரப்பும் சரி சொல்ல முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இவருடைய கடவுச்சீட்டை ஆரம்பத்திலே கடவுச்சீட்டு தொலைந்து விட்டது என்று சொன்னவர் மீண்டும் அந்த கடவுச்சீட்டை சமர்ப்பித்திருக்கின்றார். அங்கு தான் நிறைய உண்மைத்தன்மைகள் வெளியே வந்திருக்கிறது. சட்டமா அதிபர் திணைக்களமும் அதைத்தான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி இருக்கிறது. வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் கடவுச்சீட்டு தொடர்பான தகவல்களில் பல முரண்பாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சுரேஷ் சலேவினுடைய கடவுச்சீட்டை வெளிவிவகார அமைச்சிடம் ஒப்படைத்ததாக ஏற்கனவே கூறியிருந்த போதிலும் அதன் சான்றளிக்கப்பட்ட பிரதியை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பது தொடர்பாகவும் சட்டமா அதிபர் தரப்பு கேள்வி எழுப்பியது. ஏற்கனவே அவர் கூறியிருக்கின்றார், அவருடைய கடவுச்சீட்டை வெளிவிவகார அமைச்சிடம் ஒப்படைத்ததாக. ஆனால் சான்றளிக்கப்பட்ட பிரதியை இவர் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார். அது எப்படி சாத்தியம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் அவரது கையடக்க தொலைபேசி மற்றும் கணினியின் கடவுச்சொற்களை பாஸ்வேர்டுகளை வழங்க தவறியதால் அவற்றை பெற நீதிமன்றம் உத்தரவு பெற வேண்டியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. உண்மைத்தான், நிறைய தடவைகள் சுரேஷ் சலேவுக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம், உங்களுடைய பாஸ்வேர்டை விசாரணை அதிகாரிகளுக்கு ஒப்படையுங்கள் என்று. ஆனால் ஒன்றுமே கொடுக்கவில்லை. மாறாக அவர் சிஐடி தடுப்பு காவலில் இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அன்று தொடக்கம் இன்று வரை இன்னமும் அந்த வைத்தியசாலையில் தான் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஆரம்பத்தில் ஒரு சில நோய்கள் இருந்தது, இருதய பிரச்சனை இருந்தது, அவருக்கு சற்று உயர் இரத்த அழுத்தம், பிரஷர் எப்படியுமே வரும் இந்த காலகட்டத்திலே. ஆனால் இவர் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானி. அப்படியான ஒருவருக்கு தெரியும் சிஐடியோ சரி போலீஸோ சரி எப்படி விசாரிப்பார்கள் என்று. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் புலனாய்வு பிரிவின் அதிகாரியாக இருந்திருக்கின்றார், ஒரு உயர் அதிகாரியாக. அவருக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்? இதற்குள் சென்றால் இப்படியெல்லாம் இடம்பெறும் என்று தெரியாமல் ஒருத்தருக்குத்தான் பயப்பட வேண்டும். ஆனால் இவர் அச்சப்பட்டு பயந்து நடுங்கி இங்க வந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் படுத்திருக்கின்றார். இது சரியா என்பது தான் இப்பொழுது அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் கூறுகிறார்கள், சுரேஷ் சலேவை தூக்கி கொண்டு வந்து சிஐடியில் வைத்து கவனிக்க வேண்டிய வகையில் கவனித்து உண்மைகளை வெளியே எடுங்கள் என்று. ஆனால் அதற்கு சட்டத்தில் இடமில்லை. இருப்பினும் பார்க்கலாம், எப்படியும் உண்மைகளை சொல்லத்தானே வேண்டும். போதுமான ஆதாரங்கள் வெளிப்பட்டதன் காரணமாகவே சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் தரப்பு சொல்லி இருக்கின்றது. மக்கள் நலன் மற்றும் பௌத்த மதம் போன்ற காரணங்களை முன்வைத்து இடைமனுதாரர்கள் இந்த வழக்கில் தலையிடுவதற்கு சட்ட அடிப்படை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சலேவுக்கு ஆதரவாக ஒரு சில தேரர்களும் நீதிமன்றம் சென்று வந்தார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். அவர்களுடைய தேவை பௌத்த மதம், அதாவது இராணுவ வெற்றி, யுத்தம், 30 வருட கால யுத்தம், சிங்கள மொழி, சிங்கள இனம், பௌத்த மதம், இவற்றை முன்வைத்து சுரேஷ் சலேவை காப்பாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், சுரேஷ் சலே முதலில் அவர் ஒரு இஸ்லாமியர் என்று சொல்லப்பட்டது. அதாவது மலே சேர்ந்தவர், அவர் அப்படியானவர், மலையை சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்டது. பிறகு அவர் ஒரு இஸ்லாமியர் என்று சொன்னார்கள். ஏன் காரணம்? துவான் சுரேஷ் சலே துவான் ஒரு இஸ்லாமிய பெயர் போட்டிருப்பதாக, மலேசிய இஸ்லாமியராக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய தாயார் கொழும்பு கோட்டை புகழத்துக்கு முன்பாக வந்து நாங்கள் ஒரிஜினல் கிறிஸ்டியன்ஸ், கேத்தலிக்ஸ் என்று சொல்லிவிட்டார், கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லிவிட்டார். அவருடைய கணவரும் சரி அவரும் சரி அவருடைய குடும்பத்தில் எல்லோருமே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட்டார். அப்படி என்றால் சுரேஷ் சலே கிறிஸ்தவரா, முஸ்லீமா, மலேயா, பௌத்தமா என்று ஒன்றுமே தெரியாமல் குழப்பமாக இருக்கின்றது. ஆனாலும் இப்பொழுது பௌத்தர்களை
இவர்கள் பழி வாங்குகின்றார்கள், பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்களை பழி வாங்குகின்றார்கள் என்ற காரணங்களை எல்லாம் முன்வைத்து இந்த சுரேஷ் சலைவை காப்பாற்ற இந்த தேரர்கள் கூட்டம் தடுமாறிக் கொண்டு இருக்கின்றது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே சுரேஷ் சலைவை காப்பாற்றவல்ல, சுரேஷ் சலைவுக்கு இவற்றையெல்லாம் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்த பெரிய தலைகளை காப்பாற்றத்தான் இந்த இடைமனுக்கள் எல்லாம் இப்பொழுது இடையே வந்திருக்கின்றது. இல்லை என்றால் அவையும் வந்திருக்காது. இடைமனுக்களை அனுமதித்தால் எதிர்காலத்தில் கைது செய்யப்படும் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளான நபருக்கும் ஆதரவாக இது போன்ற மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் நிலை உருவாகலாம் என சட்டமா அதிபர் தரப்பு எச்சரித்திருக்கின்றது. மறுபுறம் சில இடைமனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் பிரதான மனுவுக்கு நோட்டீஸ் வழங்குவதற்கு முன்னரே இடைமனுக்களை முன்வைக்க அனுமதிப்பது தொடர்பாக உரிய காரணங்கள் மனுக்களில் தெளிவாக குறிப்பிடவில்லை என சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த வழக்கு மக்கள் நலன் தொடர்பான வழக்கு அல்ல, சுரேஷ் சலைவின் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான வழக்கு எனவும் வாதிடப்பட்டிருக்கின்றது. அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் பரிசீலித்த நீதிமன்றம் வழக்கை 2026 செப்டம்பர் 3 மீண்டும் விசாரணைக்கு எடுக்க உத்தரவிட்டிருக்கின்றது. ஆகவே சுரேஷ் சலைவினுடைய இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவர் முன்வைத்த மனு சம்பந்தமான வழக்கு செப்டம்பர் 3 மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இப்பொழுது சுரேஷ் சலை உட்பட இந்த இடைமனுதாரர்கள், தேரர்கள் உட்பட பலரும், சிவில் செயற்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற பலரும் இடைமனுக்களை முன்வைத்து என்ன சொல்கின்றார்கள் என்றால், இது ஷானி அபேசேகர தனிப்பட்ட பகையை தீர்த்து கொண்டிருக்கின்றார், சுரேஷ் சலைவுக்கும் இவருக்கும் ஏற்கனவே முரண்பாடுகள் இருந்திருப்பதாகவும் இவர் பழி வாங்கி கொண்டிருக்கின்றாரே தவிர இது நீதியான விசாரணை அல்ல என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அதை எதிர்த்து சட்டமாதிபர் திணைக்களம் வாதாடி இருக்கிறது. எப்படி என்றால், இந்த விசாரணைகள் ஷானி அபேசேகர சிஐடி பணிப்பாளராக வருவதற்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டது என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஏரத் தெரிவித்திருக்கின்றார். போலீஸ் அதிபரின் உத்தரவின் பேரில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட போது சிஐடி பணிப்பாளராக இருந்தவர் மங்கள தெஹிதெனிய என சொல்லியிருக்கின்றார்கள். சலைவுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்ட உத்தரவும் ஷானி அபேசேகர பதவியேற்கும் முன்னரே பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனகடி சில்வா ஆணைக்குழு சில போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகளை பரிந்துரைத்திருந்தாலும் அதில் ஷானி அபேசேகரவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாஸ்வேர்ட் சம்பந்தமாக நான் குறிப்பிட்டிருந்தேன், அது சம்பந்தமாகவும் சில தகவல் இருக்கிறது. மேலதிக தகவலாக இதை பாருங்கள். சுரேஷ் சலைவின் கையடக்க தொலைபேசி மற்றும் ஏனைய மின்னணு சாதனங்களில் உள்ள வாட்ஸ்அப் உள்ளிட்ட தகவல்களை பரிசோதிக்க அவற்றின் கடவுச்சொற்கள் தேவைப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் சுரேஷ் சலை 4 சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு கடவுச்சொற்களை வழங்கியதாக சட்டமாதிபர் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இதனால் விசாரணையாளர்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருந்ததாகவும் கோட்டை நீதவான் கடவுச்சொற்களை வழங்க உத்தரவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 13 இடைமனுக்கள் இருப்பதாக குறிப்பிட்டது. இந்த 13 இடைமனுக்கள் சம்பந்தமாகவும் சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது, அதையும் பார்க்கலாம். இந்த வழக்கில் மொத்தம் 13 இடைமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சுரேஷ் சலைவை காப்பாற்ற வேண்டும், இவரை இதிலிருந்து விடுவிக்க வேண்டும், தடுப்பு காவலில் இருந்து இவரை வெளியே எடுக்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டு இடைமனுக்கள் சுட்டிக்காட்டுகின்றது. அதற்காகத்தான் இவையெல்லாம் முன்வைக்கப்படுகிறது. இதில் கார்டினல் அவர்களின் மனுவை தவிர கர்தினால் மெல்கம் தாண்டகை அவர்களுடைய தரப்பில் இருந்து ஒரு மனு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர ஏனைய மனுக்கள் பெரும்பாலும் சுரேஷ் சலை கோரும் அதே நிவாரணத்தை வழங்க வேண்டும் என கோருவதாக சட்டமா அதிபர் தரப்பு தெரிவித்திருக்கிறது. சுமார் 80% இடைமனுதாரர்கள் பௌத்த பிக்குகள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுரேஷ் சலைவை காப்பாற்ற 80% இந்த 13 மனுக்களிலே 80% இடைமனுதாரர்கள் பௌத்த பிக்குகள் என்பது சொல்லப்படுகின்றது. அரசியல் அமைப்பின் 9ஆம் சரத்தை மேற்கோள் காட்டி இவை பொதுநல வழக்குகளாக முன்வைக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் சலை கைது செய்யப்பட்டதால் இடைமனுதாரர்கள் தனிப்பட்ட முறையில் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை அவர்கள் விளக்கவில்லை என சட்டமாதிபர் தரப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அந்த நிலையில் சுரேஷ் சலைவினுடைய வழக்கு இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னமும் முழுமையான விசாரணைக்கு இவர் ஒத்துழைக்காமல் இருக்கின்றார், நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்.
இன்னும் ஒரு வழக்கு மிக விரைவிலே முடிவுக்கு வரப்போகின்றது. செப்டம்பர் 22ஆம் தேதி அது மூவரடங்கிய நீதிபதி குழாமில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான வழக்கு 24 பிரதிவாதிகள், சந்தேக நபர்கள், குற்றச்சாட்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் யார் யார் இதில் நேரடி தொடர்பில் இருந்தார்கள் என்பது குறித்து 24ஆம் தேதி தீர்ப்பு வழங்கும் போது எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த நாட்களில் எங்களுடைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் இன்றைய விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம். அந்த வழக்கு ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த வழக்கு ஒரு பக்கம் இடம்பெறுகின்றது. சுரேஷ் அலை சம்பந்தப்பட்ட வழக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் தான் இடம்பெறுகின்றது. ஆகையால் ஒவ்வொரு பக்கமும் உயிர்ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான வழக்குகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மிக விரைவிலே தீர்ப்புகள் வழங்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்தால் சிறப்பாக இருக்கும், நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் பிரதான வாக்குறுதி இது. நான் நினைக்கின்றேன் மிக விரைவாக இவர்கள் அதை செய்வார்கள் என்று. மேலும் பல தகவல்களுக்கு தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்தீர்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் உங்களில் சன்மின்சன். நன்றி, வணக்கம். சைபர் செக்யூரிட்டி துறையில் உங்கள் தொழில் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பு இப்போது யாழ்ப்பாணத்தில் ஸ்லீட் நோதன் ஜெனிகல்